ஹாய்! எத்தனை வீடியோ ஸ்கின் கேருக்கு போட்டாலும் ரிப்பீட்டடா வர சில கமெண்ட்ஸ் என்னன்னு தெரியுமா? ஸோ நான் முகத்துல எதையுமே போட்டதில்ல. பாடிக்கு போட்ட சோப்பு தான் இப்போ வரையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு அடுத்தது எது வந்து யூஸ் பண்ணணும்னு தெரியல. மாய்ஸ்சரைசர் எப்போ யூஸ் பண்ணணும்? சன்ஸ்கிரீன் எப்போ யூஸ் பண்ணணும்? சன்ஸ்கிரீனே நைட்லயும் யூஸ் பண்ணலாமா? மாய்ஸ்சரைசர் டே டைம்ல போடலாமா? இந்த மாதிரி எக்கச்சக்க கொஷின்ஸ் வந்து இப்பயுமே வந்துட்டு இருக்கு. ஸோ நான் இதுக்கான டீட்டெயில் வீடியோ தனியா போட்டா நல்லா இருக்குமேன்னு தான் வந்து இன்னைக்கு ஒரு பேசிக்கலா ஸ்கின் கேர் எப்படி பண்ணணும்? எதுக்கு அடுத்தது எது யூஸ் பண்ணணும்? அப்படிங்கிற ஒரு மெத்தட வந்து பார்க்க போறோம். சப்போஸ் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு வரும். ஸோ பரவாயில்ல, உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல. இந்த வீடியோ முடிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு எல்லா விஷயமும் கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சப்போஸ் உங்களுக்கு ப்ராடக்ட் பத்தின ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம ஷார்ட்ஸ்ல போய் செக்அப் பண்ணீங்கன்னா அதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் எந்த ஸ்கின் டைப்புக்கு யூஸ் பண்ணணும்னு நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ நீங்க அதை பார்த்து உங்க ஸ்கின் டைப்புக்கு எதுவோ அதை வந்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். மோஸ்டா நீங்க ஆர்டர் பண்ற ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நைக்காவில் இல்லை மிந்த்ராவில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வந்து மற்ற ஃப்ளிப்கார்ட்டில் சில பேரெல்லாம் வந்து மீஷோவில் கூட வாங்குறீங்க. ஸோ டெஃபினட்டாக சொல்கிறேன், மீஷோ, ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் வந்து ப்ளீஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை தயவு செஞ்சு வாங்காதீங்க. எலக்ட்ரானிக்ஸ் வாங்கிக்கலாம், மற்ற உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கலாம். பட் ஸ்கின்னு பொறுத்த வரைக்கும் நைக்காவில் வாங்குங்க, இல்லைனா வந்து மிந்த்ராவில் வாங்குங்க. ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின் டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது தெரியாமலேயே உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தெரியாத ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பிரேக் அவுட்ஸ் வரும், ஆக்னி வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை உங்களோட 13, 14 அதாவது டீனேஜில் இருந்து கூட நீங்கள் அதை வந்து பயப்படாமல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டீசென்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். டெர்மட்டாலஜி டெஸ்ட், நான் கார்சினோஜெனிக். ஸோ பயப்படாமல் நீங்கள் அதை வந்து வாங்கலாம். மெடிக்கல் ஷாப்லேயும் அவைலபிள் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கின் டைப்பை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, முகம் கழுவுறீங்க. முகம் கழுவிட்டு ரேண்டமாக ஒரு நைட் நேரத்தில்னு வச்சுக்கோங்க. முகம் கழுவிட்டு அப்படியே ஃபேஸால் நல்லா பேட் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிடுங்க. ஸோ தூங்கி காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது உங்களோட ஃபேஸ் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா ஸோ அது வந்து ட்ரை ஸ்கின். சப்போஸ் உங்கள் ஸ்கின்ல ரொம்ப ஷைனியான ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்னா ஸோ அது வந்து ஆயிலி ஸ்கின். ஸோ உங்களோட ஸ்கின்ல ஆயிலாகவும் இல்லை டைட்டாகவும் இல்லைன்னா அது வந்து நார்மல் ஸ்கின். சப்போஸ் உங்கள் ஸ்கின் வந்து சென்சிட்டிவாக இருந்ததுன்னா எதுவும் அப்ளை பண்ணாமல் இருக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்காக ஆயிரும். ஸோ அது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின். சப்போஸ் உங்களோட ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்ததுன்னா 2 சிக்ஸ் ட்ரையாக இருக்கும். இந்த டீ ஜோன்னு சொல்லுவோம்ல, இந்த ஃபோர்ஹெட் அண்ட் நோஸ் இந்த ஏரியாவில் ஆயில் நிறையா செக்ரிகேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் இது வந்து காம்பினேஷன் ஸ்கின். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உங்களோட ஸ்கின் டைப் என்னன்னு. நீங்கள் இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் நைட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின் டைப் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பண்ணுறது ஃபேஸை க்ளீனாக வைக்கணும். ஸோ அந்த க்ளீனாக வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபேஸ் வாஷ் நீங்கள் காலையில் நைட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ காலையில் ஸ்கூல் இல்லை காலேஜ் இல்லைனா காலையிலே குளிக்கிற லேடிஸ் யாராக இருந்தாலும் நம்ம எத்தனை மணிக்கு நம்ம குளிக்கிறோமோ ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஒரு டைம் காலையில். ஸோ அதே மாதிரி நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஒரு 9, 10 மணிக்கு நம்ம பெட்டில் போய் படுக்கலான்னு போகிறோம் இல்லையா? ஸோ அந்த டைமில் கட்டாயம் ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணுங்கள். அது வந்து செகண்ட் டைம். ஸோ இந்த 2 டைம் வந்து கண்டிப்பாக பண்ணணுங்க. ஏன்னா வந்து காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது மேண்டேட்ரியாக நம்ம பண்ணிடுவோம். ஆனால் நைட்டு தான் நிறைய பேர் கோட்டை விடுவோம். நைட்டும் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட அழுக்கோடு நீங்கள் படுத்து தூங்கும்போது தான் வந்து அடுத்த நாள் உங்களுக்கு நம்ம ஸ்கின்ல ஓப்பன் போர்ஸ் பில்டப் ஆகிறதும் ஆக்னிஸ் வர்றதும் ஸோ நம்ம ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஏன்னா அந்த ஜெம்ஸ் எல்லாம் உள்ளேயே இருந்து நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக தான் வந்து ஃபேஸ் வாஷ் நைட்டில் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதையும் தாண்டி சப்போஸ் மிடில் ஆஃப் த டே வந்து ஒரு மத்தியான நேரத்தில் நான் எங்கேயா போகிறேன், எங்கே பார்ட்டிக்கு போகிறேன், ஸோ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னா கட்டாயமாக நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ பண்ணிவிட்டு எதாவது மேக்கப் எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கார்னியர் மிசலர் வாட்டரை வச்சு டபுள் கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தாங்க ஃபேஸ் வாஷ். AM அண்ட் PM கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணணும். ஸோ 2வது ஸ்டெப் மார்னிங் நேரத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன். ஸோ நீங்கள் வந்து நிறையா பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க மாய்ஸ்சரைசர் போடணும், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் போடணும் அப்படின்லாம் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டே டைமில் அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலலாம் இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சவுத் இந்தியன் கிளைமேட்டுக்கு மாய்ஸ்சரைசர் டே டைமில் தேவையில்லை. டிசம்பர் அதாவது மார்கழி மாதம் வேணால் வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டு சன்ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். ஒரு ட்ரைனஸை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு. மோஸ்ட்டாக வந்து மார்னிங் நேரத்தில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஸ்கின்னை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டாலே போதுமானது. அப்படி போடுற சன்ஸ்க்ரீன் மினிமம் வந்து SPF 30 இருக்கணும். நீங்கள் சப்போஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வெளியில் ரோமிங்கில் இருக்கிறீங்கன்னா சன்னில் படுற மாதிரி இருக்குன்னா SPF 50 வரையும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் டீனேஜ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் யாராக இருந்தாலுமே கூட SPF 30லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து டே டைமில் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த விஷயம்
பிஎம் ரொட்டீனில் ஃபேஸ் வாஷ் சொன்னேன் இல்லையா, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் போட வேண்டியது மாய்ஸ்சரைசர். உங்களோட ஸ்கின் டைப் ஆயிலியாக இருக்குது, காம்பினேஷனாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஆயில் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ், நான் கமெண்டோஜெனிக், ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்து உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். வாட்டர் பேஸ்ட், ஜெல் பேஸ்டு, ஆயில் ஃப்ரீ, இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின்னுக்கெல்லாம் வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்கள் ஸ்கின் வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்குன்னா அதுக்குன்னு செப்பரேட் மாய்ஸ்சரைசர் வருது, அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா க்ரீம் ஆர் லோஷன் பேஸ்டில் இருக்கிற மாய்ஸ்சரைசர் நல்லாவே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் இப்போ உங்களோட ஸ்கின் டைப் இல்லாத ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அது உங்கள் ஸ்கின்னுக்கு ஆப்வியஸ்லி செட் ஆகாது, கண்டிப்பாக உங்களுக்கு பிரேக் அவுட்ஸ் கொடுக்கும். இந்த ஸ்கின் டைப்போ அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. 40 வயசு இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட ஸ்கின் டைப்புக்கு என்ன மாய்ஸ்சரைசர் செட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டீனேஜாக இருந்தாலும் உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரியான மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிள். ஒரு ஃபேஸ் வாஷ், ஒரு சன்ஸ்க்ரீன், ஒரு மாய்ஸ்சரைசர் எப்படி யூஸ் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக வந்து உங்கள் ஸ்கின்னில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது. இப்போ டீனேஜில் வந்து ஆக்னி வருது, இல்லைனா வந்து காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு ஆக்னி வருது, இல்லைனா வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு ஃபேஸ் டல்லாக இருக்குது, இல்லைனா ஏஜிங் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம ஸ்கின்னில் வந்து கோத்ரூ பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து சீரம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன பிரச்சனைன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஸ்கின் கேரை இனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா நான் சொன்ன ஃபேஸ் வாஷ், சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர் இதை எல்லாத்தையும் உங்கள் ஸ்கின்னில் ஒரு மாதத்துக்கு செட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் சீரம் பற்றி யோசிக்க முடியும். எடுத்தடுப்புலையே இந்த எல்லாத்தையும் ஒன்றா யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னில் குட்டியாக ஆக்னி வரும். ஸோ நீங்கள் எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சீரம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நான் சொன்ன இந்த பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன், ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த ஒரு விஷயம், ஒரு சீரம் ஸ்டார்ட் பண்ணணும்னா அது நியாசினமைடாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அது ஒரு ஜென்டிலான ஒரு சீரம், எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும். உங்களோட ஸ்கின் பேரியரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற அனிவன், டேன், இப்போ தான் பிக்மெண்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது, இல்லைனா வந்து என்னோட ஸ்கின்னில் ஆயில் நிறையா சுரக்குது, சீபம் செக்ரேட் ஆகுது, ஆக்னி மார்க்ஸ் இருக்குது, இல்லைனா வந்து ஆக்னி காஸ் பாக்டீரியா ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து பேசிக்காக நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே நீங்கள் ஒரு ஸ்டார்டராக வந்து இந்த நியாசினமைட் சீரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது வாரத்துக்கு 3 முறை நைட்டில் யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஆல்டர்னேட்டிவ் டேஸ் 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த சீரம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு மாதம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஸ்கின்ல செட் ஆகும். சம்டைம்ஸ் சில பேருக்கு பிரேக் அவுட்ஸ் தரும், அது வந்து ரொம்ப யூஷுவல் தான். அது ஒரு மாதத்தில் தானாகவே போயிடும், அதனால் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஒரு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே நைட்டில் வந்து நியாசினமைட் சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஸ்கின் கேர் ரொட்டீன், பிகினர் ஃப்ரெண்ட்லி, பேசிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் தெரியணுங்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன் நிறையா பேருக்கு தெரியாதவங்களும் இருக்காங்க. ஸோ தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடு. ஸோ நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.